இந்த சொத்தை மாத்திருக்காங்க. அதாவது எங்க அப்பாவோட சொத்தை வந்து அவர் பினாமி நேம்ல மாத்திருக்காங்க. இதை குறிச்சு நாங்க வந்து 19/6 வந்து சிஎம் செல்க்கு ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிருந்தோம். லீகல் நோட்டீஸும் அனுப்பியிருந்தோம். எந்த ஆன்சரும் இல்ல. சோ அதனால நாங்க அந்த சம்பந்தப்பட்ட இடத்துக்கு போய் நாங்க கேட்டது இல்ல. தெரிஞ்சது என்ன தெரிஞ்சதுன்னா, கண்ணனோட பினாமி தான் வந்து இந்த இடத்த மாத்திருக்காரு. நான் வந்து லேண்டை வந்து நான் விக்கல, வாங்கல, நான் பினாமி பேர்ல மாத்திருக்கேன், அவரோட பேர்ல மாத்திருக்கேன், எங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குன்றதாக மாத்திருக்கேன்னு அந்த பையன் சம்பந்தப்பட்ட பையன் சொல்லியிருக்காங்க. சோ நாங்க 100க்கு கால் பண்ணோம். 100க்கு போலீஸ் எந்த ஒரு சம்பந்தப்பட்டமான ஒரு ஆக்ஷனும் எடுக்கல. சோ நாங்க மறுநாள் வந்து இங்க 100க்கு கால் பண்ணிட்டு ஒரு 2 to 3 டைம்ஸ் கால் பண்ணோம். அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து ஆக்ஷன் எடுத்து இங்க வர வச்சுட்டு, அங்கேயுமே மேல ஸ்டேஷனுக்குலாம் மேல கூப்பிடல, கீழே பேசி கீழே அனுப்பிட்டாங்க. மறுநாள் வர சொன்னாங்க. மறுநாள் 26 அன்னைக்கு வந்தோம். வந்த அன்னைக்கும் அவங்க எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கல. அகைன் வந்து நாங்க 26 அன்னைக்கு கமிஷனர் ஆஃபீஸ்க்கு ஒரு மனு கொடுத்தோம். அந்த மனுவை வந்து ஒரு 4 days பிஃபோர் வந்து கூப்பிட்டு நீங்க வாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. மறுநாள் காலையில இல்ல, இப்ப இன்ஸ்பெக்டர் வந்து எங்கேயோ போயிருக்காரு, மீட்டிங் போயிருக்காரு, சோ நீங்க இங்க வேண்டான்னு சொல்லிட்டு அதை ரிஜெக்ட் பண்ணிட்டு நேத்தி தான் கால் பண்ணி இன்னைக்கு வர சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு ஒரு 3 மணிக்கு வரைக்கும் நாங்க வந்து என்கொயரியில இருந்தோம். அந்த 3 மணி வரைக்குமே அவங்க வந்து கண்ணன் மேல எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கல. இப்போ வரையும் கண்ணனா இருக்கட்டும், போலீஸா இருக்கட்டும், ஏதாவது கட்ட பஞ்சாயத்து தான் பண்றாங்களே தவிர்த்து அவங்க ஃப்ராட் பண்ணாங்க, ஃபோர்ஜரி பண்றாங்க, இதை பத்தி யாரும் கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டாங்க. 3rd person கண்ணன் இருக்காரு. அவர் வந்து இப்போ ஒரு கவுன்சிலர் தான். ஆனா அவரோட ரைட்ஸ் என்ன, டியூட்டிஸ் என்னன்னு நமக்கு தெரியுது. இருந்தாலும் அதுல ஒரு இன்வால்வ் ஆகியிருக்காரு, இல்லீகலா இன்வால்வ் ஆகிருக்காரு நல்லாவே தெரியுது. நாங்க தான் லீகல் ஃபேமிலின்னு அவருக்கு தெரியும். எல்லா ஆவணங்களும் எங்கிட்ட இருக்கு. அவங்க போலி ஆவணங்கள் வச்சு பண்ணிருக்காங்க. எல்லாமே அந்த கண்ணனுக்கு தெரியும். ஒரு 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 பொசிஷன்ல இருக்க மனுஷன் இந்த மாதிரி இல்லீகலா சம்பந்தப்பட்டிருக்காருன்றதுதான் கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கு. அதுவும் இல்லாம இன்னைக்கு 3 hours கிட்ட நாங்க வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்தோம். 3 hours வந்து போலீஸுமே வந்து இது கட்ட பஞ்சாயத்து மாதிரி தான் மூவ் பண்றாங்களே தவிர்த்து ஆக்ஷன் எடுக்கல, லீகலா ஆக்ஷன் எடுக்கல. ஃபர்ஸ்ட் சவுந்தரராஜன் சார் விசாரிச்சாரு சார். அவர் என்ன பண்ணாருன்னா, நீங்க எழுதி கொடுத்துட்டு போங்க, கண்ணன் வந்து இதுக்கப்புறம் உங்களை வந்து எந்த ஒரு நோட்டீஸும் கேட்க மாட்டாரு, இதுக்கப்புறம் உங்களை வந்து எந்த மிரட்டலும் இருக்காது, நீங்க எழுதி கொடுத்துட்டு கண்ணனுக்கு நாங்க கூப்பிட்டு பேசிட்டோம், எங்களுக்கு இல்ல உடன்பாடுன்னு எழுதி கொடுத்துட்டு போங்கன்னு சொல்லி சவுந்தரராஜன் சார் சொன்னாரு. நான் அப்படிலாம் எங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க முடியாது, நீங்க வந்து நாங்க நெக்ஸ்ட் நாங்க அந்த வேற லெவல் பாத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இன்ஸ்பெக்டரை கூப்பிட்டு பேச வச்சாங்க. இன்ஸ்பெக்டர் என்ன சொன்னாருன்னா, நீங்க வந்து 2 பங்கா பிரிங்க, எங்களை இதுல வந்து மனுல என்ன ரிப்போர்ட்ல லெட்டர்ல என்ன எழுத சொன்னாங்கன்னா, நீங்க எழுதி கொடுத்துட்டு போங்க, சிவில்ல நாங்க சிவில் கோர்ட்ல பாத்துக்கிறோம்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு போங்க, நீங்க கிட்ட எழுதி வாங்கிட்டு அவர் என்ன பேசினாருன்னா, 2 பங்கா பிரிச்சுக்கோங்க, 3 பங்கா பிரிச்சுக்கோங்க, இது ஆக்சுவலா சொத்து பிரிக்கிறதுன்னு கிடையாது, இங்க ஃப்ராட் நடந்திருக்கு, ஃபோர்ஜரி நடந்திருக்கு, எம்பி கண்ணன் இன்வால்வ் ஆயிருக்காரு, த்ரெட்னிங் பண்றாருன்னு சொல்லிட்டு நம்ம பேசியிருக்கோம் சார், கட்ட பஞ்சாயத்து பண்றாங்கன்னு பேசியிருக்கோம். அதுக்கு எந்த ஆக்ஷனுமே போலீஸ் சைட்ல இருந்து எடுக்கல. போலீஸும் கட்ட பஞ்சாயத்து தான் பண்றாங்க, எம்பி கண்ணனும் கட்ட பஞ்சாயத்து தான் பண்றாரு. இதுக்கு எங்களுக்கு என்ன தீர்வுன்னு நீங்க இன்ஸ்பெக்டர் பேரு கன்னியப்பன். அவர் பேச்சு தோரணை எப்படி இருக்குன்னா, நாங்க கண்ணன் மேல வந்து எக்ஸ்ட்ரா வந்து நாங்க பத்திரா நாங்க இந்த ஒரு ஆக்ஷன் எடுக்க கூடாதுன்றதுக்காக எங்க கிட்ட பேசி அவர் வந்து சமாதானப்படுத்தி அனுப்பின மாதிரி எங்களுக்கு தெரிஞ்சதை தவிர்த்து ஒரு ஆக்ஷன் எடுக்கல. ஓகே அவரு பண்ணது தப்புதான் அப்படின்ற ஒரு ஆக்ஷன் வந்து அவர் எடுக்கல. எங்களை சமாதானப்படுத்தி அனுப்பணும்னு தான் அவர் நினைச்சாரே தவிர்த்து நெக்ஸ்ட் லெவலுக்கு ஃபர்தரா என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ அதை அவங்க எடுக்கல. எத்தனை நாள் போலீஸ் ஸ்டேஷன் நடந்திருக்கு? நீங்க எப்ப கம்ப்ளைண்ட் தொடர்பா எத்தனை நாள்? 10-15 நாள் நாங்க அலைஞ்சிட்டு இருக்கோம் சார். 19ல இருந்து நாங்க இந்த ஆக்ஷன் அலைஞ்சிட்டு இருக்கோம். ஆனா எந்த ஆக்ஷனுமே எடுக்கல, எந்த சைடு இருந்துமே எடுக்கல. சிஎம் செல் காமிச்சோம், 100க்கு கால் பண்ணோம், 100க்கு கால் பண்ணி நல்ல ரெஸ்பான்ஸே கிடையாது. ஆக்சுவலா எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, 100க்கு கால் பண்ணுங்க, எமர்ஜென்சினா 100க்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. 100க்கு கால் பண்ணா ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டே கிடையாது. ஃபர்ஸ்ட் கால் பண்ணி நாங்க ஏன் வரணும், நாங்க ஏன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு நம்மளதான் திட்டிட்டு நம்மளாம் கேட்டுட்டு போறாங்களே தவிர்த்து என்ன பொசிஷன்ல இருக்காங்க, என்ன எமர்ஜென்சில இருக்காங்கன்னு கூட போலீஸ் வந்து யோசிக்கிறது கிடையாது. சோ மறுநாள் அன்னைக்கு 100க்கு கால் பண்ணி நாங்க இங்க வந்தோம், இங்கேயுமே எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்க கிடையாது. தவறா ரெஜிஸ்டர் பண்ணதும் வந்து இது கண்ணன் பினாமியோட ரெஜிஸ்ட்ரேஷன் தான் நடந்திருக்கு. சோ வந்து இது கண்டிப்பா ஆக்ஷன் எடுக்கணும் சார். கண்டிப்பா உடனே சார். ஏன்னா அவருதான் எல்லாத்துலயுமே வந்து எங்களை கூப்பிட்டு அம்மாவை கூப்பிட்டு பேசினதுல கூட அவங்க 3 பேர் தான் பேசினாங்க. கண்ணன், சவுந்தரராஜன், ராஜி, இவங்க 3 பேர் தான் பேசினாங்க. அகைன் ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்ததுமே வந்து கண்ணனாலதான். இப்போ எங்களை கூப்பிட்டு பேசுறதுக்கு முன்னாடி ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்துச்சுன்னா ஓகே, எங்களை கூப்பிட்டு பேசிட்டு அதுக்கப்புறம் மிரட்டல் எல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க சார். இது அதாவது நாங்க கமிஷனர் ஆபீஸ்க்கு நாங்க போடுவோம் சார். இது ஃபோர்ஜரி, இது ஃப்ராடு, அவங்க வந்து த்ரெட்னிங் பண்ணாங்கன்னு சொல்லி சொன்னதால L&Oக்கு போயிருக்கு. ஆனா இதை எந்த ஆக்ஷனுமே எடுக்கல. நாங்க ஸ்டார்டிங் என்ன நாங்க பண்ணோம், என்ன நாங்க ஃபர்தரா வந்து ஆக்ஷன் நாங்க பண்ணாலும் கரெக்டா நாங்க எங்க ஸ்டார்ட் பண்ணமோ அங்கேயே கொண்டு வந்து விட்டுறாங்க சார். கட்ட பஞ்சாயத்து லெவலுக்கு தான் போயிட்டு இருக்குதே தவிர்த்து போலீஸ் ஸ்டேஷன் எதுக்கு இருக்கு, கோர்ட் எதுக்கு இருக்குன்னே இவங்க தெரியல, எங்களுக்கு புரியல. எங்களுக்கு வந்தாலுமே நீங்க இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க, சமாதானமா போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதான் சொல்றாங்க. அவர் கவுன்சிலர்ன்றதுக்காக இவங்க வந்து என்ன ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்களா இல்லன்னு எனக்கு புரியல. எனக்கு கூப்பிட்டு என்ன கட்ட பஞ்சாயத்துனா நீங்க சமாதானமா போயிடுங்க சார், கவுன்சிலர் சார், நீங்க இதுல பண்ணீங்கன்னா உங்களோட கட்சி உங்க இதெல்லாம் இதுல பாதிக்கும்,
சோ அதனால நீங்க வந்து நீங்க ஒதுங்கி இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே அவங்களை காப்பாத்திடுறாங்க. அவரே அவங்களை பேச விடாம அவங்களே பேசுறாங்க, நீங்க பேசுங்க, நீங்க பண்ணிக்கோங்க, நீங்க பாகப்பிரிவினை பண்ணிக்கோங்க, நீங்க வந்து சமாதானமா போய்க்கோங்க அப்படின்னு. யாரு மிரட்டுறா, என்ன மிரட்டுறாங்க? கண்ணன் மிரட்டுறாரு சார். என்னன்னா நீங்க கோர்ட்டு கேஸ்ன்னு போனீங்கன்னா உங்களுக்கு சேர வேண்டியது கிடைக்காது, உங்களுக்கு எதுவுமே இல்ல, 2 லட்சம் தான் இருக்கு உங்களுக்கு. கண்ணனுக்கு என்ன தொடர்பு அதை சொல்லுங்க. அதாவது இடம் எங்க இருக்கு அப்படின்றது. இந்த இடம் வந்து சின்ன தெரு 7 இருக்கு சார், ஜமீன் ராயப்பேட்டையில இருக்கு. இந்த இடத்த வந்து அபகரிக்கிறதுக்கு தான் அவங்களோட பிளான். அவங்க தான் வாங்கியிருக்காங்க இந்த இடத்த வந்து, அவங்க தான் வாங்கியிருக்காங்க. டூப்ளிகேட் ஃபைல் பண்ணி எல்லாமே டூப்ளிகேட் ஃபைல் பண்ணி வாங்கியிருக்காங்க. இதுல வந்து அவர் இன்வால்வ் ஆகணும்னு அவசியமே கிடையாது, அவருக்கு எந்த ஆதாயமும் இல்லாம அவர் இன்வால்வ் ஆக போறது இல்ல சார். சோ அதுதான் நான் சொல்றேன். மெடல் தோனில அவங்க தனியா தான் இருக்காங்க அவங்க அப்படின்றத அவங்களுக்கு இன்டைரக்டா த்ரெட்னிங் பண்றாங்க. டிஎம்கே சார், டிஎம்கே. கண்ணன் சொல்றாரு சார், பெண்களுக்கு சொத்துரிமை கிடையாது அப்படின்ட்டு கண்ணன் தான் சொல்றாரு. ஆமா கொடுத்தது அதுவும் கிடையாது. அதாவது எங்களுக்கு இருக்கு இல்லன்னு சொல்றதுக்கு அவருக்கு அங்க ரைட்ஸ் கிடையாது சார். அதாவது கண்ணனோட ரூல் வந்து ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் வந்து அது கிடையாது ஆக்சுவலா. ஆனா அவர் தேவையில்லாம இதுல இன்வால்வ் ஆகி உங்களுக்கு அது கிடையாது, 2 லட்சம் தான் கொடுக்க முடியும், எங்களுக்கு இதுதான் கொடுக்க முடியும் எங்க ஃபேமிலில. அதோட சொத்து மதிப்பு 45 lakhs சார். ஆனா அவங்க இதுதான் கொடுக்க முடியும் அப்படின்றது எங்களுக்கு என்னன்னா, ஓகே நீங்க போலீஸ் என்ன கேக்குறாங்கன்னா நீங்க சிவில் போகணும், லேண்ட் பத்தி நாங்க தலையிட மாட்டோம்னு சொல்றாங்க. எல்லாமே ரைட்ஸ், லேண்ட் பத்தி தலையிட மாட்டாங்க, எல்லாமே ஓகே. ஆனா இங்க ஃப்ராட் நடந்திருக்கு, ஃபோர்ஜரி நடந்திருக்கு, த்ரெட்னிங் பண்ணிருக்காங்கன்றப்போ போலீஸ் கண்டிப்பா ஆக்ஷன் எடுக்கணுமா இல்லையா? இவ்வளவு தூரம் இத்தனை நாள் போலீஸ் ஸ்டேஷன் அடைஞ்சிருக்கோம், ஒரு ஆக்ஷன் கூட எடுக்கல, ஒரு பக்கம் கூட ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டெப் கூட மூவ் ஆகல சார். அதே ஸ்டார்டிங் தான் நாங்க இருக்கோம். என் பேர் சுபஸ்ரீ. டாக்குமெண்ட்ல இருந்தா காமிச்சு